அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் விவரங்களை குறித்து காணலாம். முதலாவதாக, கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள விஷ்ணு பிரசாத் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தங்கர் பச்சான் அவர்களை விட 2,85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடந்த முறை ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த முறை எம்பியாக இருந்தவரும் இந்த முறையும் திமுகவின் சார்பாக அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டவருமான ஜெகத்ரட்சகன் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 3,08,000 வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு கடும் போட்டியை கொடுத்த தொகுதியான தர்மபுரி தொகுதியிலிருந்து மணி அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரான சௌமியா அன்புமணி அவர்களை விட 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். 2,16,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக தேர்வாகி இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்கள் கடந்த முறையும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான எஸ் தரணிவேந்தன் அவர்கள் 1,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான ஜி.வி. கஜேந்திரன் அவர்களை தோற்கடித்து எம்பியாக தேர்வாகியிருக்கிறார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவின் வேட்பாளரான டி.எம். செல்வகணபதி அவர்கள் 5,46,000 வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாகி இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் புதுமுகமாக களம் கண்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான சுதா அவர்கள் தன்னை எதிர்த்து அதிமுகவின் சார்பாக போட்டியிட்ட பி. பாபு அவர்களை விட 2,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பியாக தேர்வாகி இருக்கிறார். நன்றி, வணக்கம்.